ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த உலகமே ரொம்ப மோசம் தாங்க நான் நினைச்சேன், ஆனா அப்படி இல்லைன்னு சொல்லி நான் போன வீடியோல புரிஞ்சுக்கிட்டேங்க. அது என்னன்னு தாங்க உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு நன்றிங்க. என்னடா உலகத்தை பத்தி பேசுற, என்னமோ நன்றி சொல்ற, என்னன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் விளக்கம் கொடுக்குறேங்க. போன தடவை நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். என்ன வீடியோ தானே கேட்குறீங்க? மீஷோக்கும் நம்ம கொரியர் பார்ட்னரும் நம்மளை செஞ்ச ஒரு டார்க் சைடை பத்தி நான் பேசியிருந்தேன். அது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டெலிவரி பண்ணதுக்கு ஒரு 4 மாசம் கழிச்சு தான் நம்மளுக்கு டெலிவரி பண்ணாங்க அந்த நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாத்தையுமே. ஸோ இதெல்லாம் நமக்கு லாசஸ் அதிகமாக வந்துச்சு. இது நான் என்ன பண்ணேன், நம்மள மாதிரி புதுசுல நிறைய இருப்பாங்க, ஸோ அவங்களுக்குமே ஒரு அவார்னஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டேங்க. உண்மையிலேயே அதை என் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நிறைய பேர் கால் பண்ணி பேசுனீங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்ணீங்க. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து பேருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றிங்க இந்த வீடியோ மூலமா. ஏன் நினைக்கிறேன்னா, உண்மையிலேயே சோசியல் மீடியா பவர் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம சோசியல் மீடியால போடும்போது நம்ம உதவக்கூடியவங்க இத்தனை பேர் இருக்காங்களா அந்த உலகத்துல, நம்ம இது தெரியாம தான் அந்த உலகம் தப்பா இருக்குன்னு நினைச்சு நம்ம நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ அப்படின்று எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சுங்க. உண்மையிலேயே நிறைய பேர் நிறைய ஐடியா சொன்னாங்க, அதுல நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அத்தனை பேருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாருமே எனக்கு யாரு என்னன்னு தெரியாது, ஆனா எனக்கு என் மேல நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டடா இருக்கோம், அவங்களுமே இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்போட நம்மளுக்கு பண்றாங்களேன்னு சொல்லி என்னாலே நம்ப முடியலங்க. அந்த அளவுக்கு இன்னும் மக்கள் நல்லவங்க நிறைஞ்ச உலகமாக தான் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பொருள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல மெயினா பாத்தீங்கன்னா நம்ம சேரி, கிச்சன் ஸ்டோரேஜ் ஐட்டம், அப்புறம் பாத்தீங்கன்னா மீஷோ பார்கோடு கவர் பேக்கிங், இது எல்லாமே நான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ரெக்யர்மெண்ட் வேணும்டா மேல இருக்கிற நம்பரை வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க நம்மகிட்ட டைரக்டாவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. நீங்க இந்த வீடியோவை யூடியூப்லயோ அல்லது இன்ஸ்டாகிராம்லயோ அல்லது ஃபேஸ்புக்லயோ பார்த்தாலும் எதுல பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க டைரக்டா அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல உங்களோட பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. அதாவது ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க, உங்க ட்ரஸ்டடா இருப்பாங்களா, உங்கள்கிட்ட பொருள் வாங்கலாமான்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறீங்க. உண்மையிலேங்க நம்ம இப்ப நான் ஃபேஸ் காட்டி உங்களுக்கு வீடியோ போடுறேன்னா, நான் உங்களுக்கு ட்ரஸ்டடா இல்லைன்னா நீ கண்டிப்பா வீடியோ கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருப்பாங்க, இவங்க ட்ரஸ்டட் கிடையாது, இவங்ககிட்ட பொருள் வாங்காதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம்னா நம்ம ட்ரஸ்டடா அதை மேலும் வளர்க்கதாங்க பார்ப்போமே தவிர அந்த பிசினஸ் நம்ம கீழ் நோக்கி கொண்டு போக மாட்டோம். ஸோ நம்ம பேஜ் பாத்தீங்கன்னா ட்ரஸ்டடா தான் இருக்கும். நீங்க நம்ம கிட்ட தாராளம் நம்பி வாங்கலாங்க. நீங்க நம்ம கிட்ட எந்த அளவுக்கு நீங்க ட்ரஸ்டட் எதிர்பார்க்குறீங்களோ அதோட 200% நான் கொடுக்கதாங்க நினைப்பேன். ஸோ நீங்க நம்ம பேஜை நம்பி ட்ரஸ்டடா வாங்கலாங்க. உங்களுக்கு ஏதாவது ரெக்யர்மெண்ட் இருந்தா கண்டிப்பா நம்மகிட்ட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவை மேலும் கொடுங்க. இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.